எல்லா டைமும் ஜெயிக்கணும், எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும், எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், பணம் வந்துக்கிட்டே இருக்கணும், பதவி ஏறிக்கிட்டே இருக்கணும், சொந்த பந்தங்களை கூப்பிட்டு வச்சு விழா கொண்டாடிக்கிட்டே இருக்கணும், அப்புறம் நல்லா அசைவம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், புது துணி வாங்கிக்கிட்டே இருக்கணும், பர்ச்சேசிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும், படத்துக்கு போயிட்டே இருக்கணும், அப்புறம் ஜாலியாக இருந்துக்கிட்டே இருக்கணும். கஷ்டமே வரக்கூடாது. கஷ்டம்னா என்னன்னே தெரியக்கூடாது. கஷ்டம் வந்தால் அது ஒரு கேவலம், அது ஒரு சுமை, அது ஒரு பற்றாக்குறைனா ஒரு தரித்திரம், அது ஒரு பீடை, அது ஒரு அசிங்கம். பெரிய உலகத்துலேயே மிகப்பெரிய குற்றம் வந்து கஷ்டம் வந்துட்டால் மிகப்பெரிய குற்றம். அவன் வாழவே கூடாது, அவன் ஒன்றும் கழியாமல் போயிடணும், அவன் தண்டம். கஷ்டம் வந்துட்டு அவன் வந்து பாவி, கஷ்டம் வந்துட்டு அவன் செஞ்ச கர்மாவினை, கஷ்டம் வந்துட்டு அவன் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி, தூக்கு தண்டனையில் போட்டணும். அவன்கிட்ட காசு பணம் இல்லைன்னா தூக்கு தண்டனையில் போட்டு அவனை கொலையாக கொல்லணும். அவன் தண்டம் எதுக்கு அழிய மாட்டான், அவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, அவனை வீட்டிலே சேர்க்கக்கூடாது. அப்புறம் அவன் வந்து எந்த விழாலையும் அவனை கூப்பிடக்கூடாது பணம் இல்லைன்னா. அவன் எதுக்கும் உதவாக்கரை, அப்போ உதவாமல் போயிடும், செல்லா காசு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே வந்துடக்கூடாது வாழ்க்கையில். இப்படியெல்லாம் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு நம்மளே அந்த வலையில் விழுந்துக்கிட்டு ஐயோ அம்மான்னு கத்தினா யார் காப்பாற்றுறது? கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாம் நாம் ஏற்படுத்திக்கிட்டது தான். இதுலேருந்து வெளியில் வர நாம தான் வரணும். இதுக்குன்னு வந்து புதுசாக ஆண்டவர் வரமாட்டார். புதுசாக இதுக்கு ஆண்டவன் படைக்க முடியுமா? எப்படி படைப்பீங்க? ஆண்டவர் எப்படி படைக்கிறது? இதுக்குன்னு தான் ஆண்டவர் படைச்சி வச்சுப்பா அப்படி சாமி கும்பிட்றோம். நமக்கான ஆண்டவன் நாமளே படைச்சிக்கிட்டு நாமளே சாமி கும்பிட்டுட்டு இருந்தா உண்மையான ஆண்டவனை எப்போ நீங்கள் கண்டறிகிறது? நமக்கான ஒரு ஆண்டவன் நமக்கு தகுந்த மாதிரி ஒரு பட்டறையில் கொடுத்து நம்மளே தயார் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி வரம் கொடுக்கணும் எப்போ கேட்டாலும். சில பேர்லாம் ஆண்டவரை வேலைக்கு வச்சுருக்குறாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே கோயில் கட்டி, மண்டபத்தில் கோயில் கட்டிக்கிட்டு, அப்புறம் எனக்கு இந்த வரத்தை கொடு, நீ கொடுக்கணும், எனக்கு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. ஐயோ, கோயிலை கட்டி உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வருதா? ஐயோ, வீட்டில் இவ்வளோ சாமி கும்பிட்டு உங்களுக்கு கஷ்டம் வருதா? ஐயோ, என்னங்க இதெல்லாம்? இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு, தவறான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு, சாமி வந்து இங்கே ஒன்றும் ஏஜென்ட் கிடையாது, இல்லை பணம் அடிக்க நோட் அடிக்கிற மிஷின் கிடையாது, ஏடிஎம் கிடையாது, இல்லை மேட்ரிமோனி நடத்தலை அவர், இல்லை வந்து அவர் வந்து ஜீபூம்பா பண்ணுற அலாவுதீன் அற்புத விளக்குலேருந்து வரக்கூடிய பூதங்கள் கிடையாது. உடனே வந்து நீங்கள் கேட்டோன்னே இருந்து எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு. இறைவன் வந்து ஒரு நல்வழி காமிச்சு ஒரு புரிதல், வாழ்க்கைனா எல்லாமே தான் இருக்கும், அதை எல்லாத்தையும் வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம வாழணும், சந்தோஷமாக வாழணும். நம்மளுடைய மன நிம்மதி என்னைக்கு கிடக்கூடாது, மாயை தேடி மன நிம்மதி வந்து அடமானம் வச்சு வாழக்கூடாது, தவறான புரிதல் இருக்கக்கூடாது. வாழ்க்கையை முழுமையாக ரசித்து நமக்கு கிடைக்கக்கூடிய கொடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையை வந்து பெருசாக மதித்து அதுக்கான நன்றி விசுவாசத்தோட இறைவனோட வாழணுங்கிறதா இந்த வாழ்க்கை.